வந்துருச்சு. இங்கே வாக்கா இங்கே வாக்கா ட்ராவல் அவங்க வைக்கப்படுறாங்க பாருங்க. அவங்க அப்படியே ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா மழை லைட்டாக பெஞ்சிட்டே இருக்குங்க இங்கே சரி அப்படின்னு. என்னன்னா மழை லைட்டாக பெஞ்சிட்டே இருக்கு. இங்கேருந்து வண்டியை கொஞ்சம் தூரம் போயிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து நாங்கள் கிளம்பணும். வெளியில் போயிட்டு காமிக்கிறேன். தெரியுதா? இன்னும் கொஞ்சம் இருட்டாவே தான் இருக்கு. எங்க வச்சாலும் வியூ கரெக்டா தெரிய மாட்டேங்குதுப்பா. இப்போ ஓகேவா? இப்போ ஓகே நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருட்டாவே தான் இருக்கு. இங்கேருந்து போக அப்படியே இன்னைக்கு வந்து ட்ரெயினில் தான் நம்ம போக போகிறோம். எப்பயுமே பைக்கில் போயிடுவோம். ஆனால் இப்போ வந்து ட்ரெயின் தான் இன்னைக்கு. எப்படி விளாக் இருக்கு, ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்மிங் விளாக்ல பாருங்க. இப்படியே போயிட்டே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நம்ம சுகன்யாக்காவோட வண்டியில் தான் போக போகிறோம். என்னுடைய வண்டி வந்து நம்ம கிட்டா வந்து இங்கே நிற்கிறான் பாருங்க. இங்கே நிற்கும். அப்பா மிஸ்ஸிங்காக இருக்கே. பரவாயில்ல, இங்கே சேஃபாக நிற்கும். ஆல்ரெடி வந்து கவர் போட்டு மூடி வச்சுருந்தேன். அந்த கவருக்குள்ளே பூனை போயிட்டு உட்காந்து தான் இந்த மாதிரி கிராச்சாக ஆக்கி வச்சு சீட்டில். அதனால தான் கவரே வேணாம் அப்படியே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதோ இந்த கவர் தான் போட்டிருந்தேன். இங்கே இருப்பாரு, இந்த கவர் தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த ஸ்கூட்டி சிஸ்டில் தான் போக போகிறோம். இதில் போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பப்ஸு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. சொல்கிற அவளை விட்டு போகிறோன்னு அழுதுட்டு இருக்காங்கப்பா அவங்க. இதெல்லாம் போக போகிறோம். இதே எடுத்துகிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் போட்டுட்டு நாங்கள் வந்து ட்ரெயின் ஏறிடுவோம். ஓகே, ரயில்வே ஸ்டேஷன் இல்லைனா அங்கே போயிட்டு என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு பார்க்குறேன். வண்டி வெளில எடுத்துகிட்டு வரப்போங்க. இப்போ காலையிலேருந்து கிளம்புறது நல்லா தான்ப்பா இருக்குது இது. ஆனால் என்ன ஒரே ஒரு கஷ்டம் தெரியுமா எனக்கு? காலையில் எழுந்திருக்கிறது தான் கஷ்டம். மற்றபடி எதுவுமே கஷ்டம் இல்லை. எல்லாமே நல்லா போச்சு. காலைல எழுந்திருக்க சொன்னாங்களா? அப்போ காலைல எழுந்திருக்கணுமா? காலைல எழுப்பிட்டாங்க அவங்க. லைட்டை போட்டு தண்ணியெலாம் சுட வச்சுட்டு எழுப்பி விட்டாங்க. ஆனால் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ ஜாலியாக இருக்கு. ஆனால் எழுந்திருக்கும் போது ஒரு கஷ்டம் இருந்தது பாருங்க. அது எப்பவும் வராது. அது எப்பவும் தீராது. எனக்கு நிம்மதியாக தூங்கணும் டெய்லியும். அதுதான் என்னுடைய இதுவே ஆம்பிஷனே வச்சுக்கோங்க. நிம்மதியாக தூங்கணும், அதுதான் என்னோட ஆம்பிஷன். ஓகே, எல்லாரும் அப்படியே ஆம்பிஷன் வச்சுட்டு ஜாலியாக போங்க. சரி வாங்க அப்படியே வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாமா? சரி வாங்க. கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. மணி ஆச்சு. வீடியோ எடுக்கிறது கேமரா ஆட்டம் கரெக்டாக மழை வர சில தூக்கிட்டே இருக்கு. அதுக்கு மழை அப்படி தூக்கிட்டே இருக்கு. எதுக்கிட்ட சொல்றேன்னா வண்டி ட்ரெயின் ஏறி சொல்லுங்க. டிராவல் பண்ணிட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றோம். போனாலும் தெரியும். ட்ரெயினை வச்சு பிடிக்குமான்னு தெரியல. வடலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ பைக் பார்க்கிங்கில் இருக்கோம். பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கே தெரியுது பாருங்க, அங்கே தான் பஸ் நிற்கிறாங்க. போய் ஏறிடுவோம். பஸ் நனைஞ்சிட்ட தெரியுதா? மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஃபுல்லாக இல்லை, லைட்டாக நனைஞ்சிட்டு வந்தேக்கா. பைக்கில் இங்கே போட்டாச்சு. பைக் எத்தனை நாள் இங்கே நிற்குங்க? 2 days நிற்கும். 2 daysக்கு எவ்வளோ? வந்து தான் காசு கொடுப்போம். பஸ்ல ஏறி கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக பஸ் ட்ராவலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால தான் வந்து சுகன்யாக்கா வந்து ட்ரெயின் புக் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் வந்து மிஸ் ஆயிடுச்சு இல்லைக்கா? அது மிஸ் ஆயிடுச்சுன்றதுனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் பஸ்ஸில் போயிட்டு அப்புறம் வந்து ட்ரெயின் போகிறோம். இப்போ நாங்கள் எங்கேருந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னா வடலூர்லேருந்து பஸ் ஏறி கடலூர் போகிறோம். கடலூர் போயிட்டு ட்ரெயின் ஏறிடுவோம் அப்படின்னாக்கா. டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் வந்து கடலூரில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ட்ராவல் மைண்டர்ஸ், மார்னிங் 8 o'clock ஆயிடுச்சு. லக்கேஜ் வந்துட்டா
நாங்க வந்து கடலூர் ஓட்டி இருக்குல்ல அங்க வந்துட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா பூ கேட்டுட்டு வரேன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு சரியா காலையில 8 மணி மாதிரி தெரியல, ஜில் ஜில் செம குளிரா இருக்கு. பஸ்ல வந்தது என்னால முடியலைங்க, ரொம்ப தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு பஸ்ல வந்தது. ஒரு டைம் அதான் இங்க இருந்து ஒரு 1 hour தான் இருந்திருப்பேன், 1 hourக்கே தலைவலி. ரொம்ப நேரம் பஸ்ல வந்திருந்தேன், அதாவது சென்னை வரைக்கும் பஸ்ல போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா அவ்வளோ என் ஸ்டோரி முடிஞ்சுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்கிருந்து சென்னை வரைக்கும் பைக்ல போனா கூட ஓகே தான், எனக்கு பஸ்ஸுனா சுத்தமா செட் ஆகாது. ஒரு இக்கல் வந்துட்டே இருக்கு. வீடியோ ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். இல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும் சொன்னோம், வந்தாச்சு. இங்க பாருங்க, இப்படி பொட்டி தூக்குற வேலையா போச்சு, முடியல ஒன்றும். இதானா ரொம்ப மூச்சு வாங்கிடுங்க. இங்க ரெஸ்ட் ரூம் கூட எங்க இருக்குன்னு தெரியல. இல்ல இல்ல, சரி வாங்க வாங்க. சரிதா, ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க. வந்துட்டு நம்ம என்ன டிக்கெட்டா எடுத்திருக்கோம்? ட்ரெயின் நேம் வந்து அகமதாபாத். அகமதாபாத் தானே? அகமதாபாத். ஃபர்ஸ்ட் ஏஎஸ்ஆ X1 கோச்னா ஃபர்ஸ்ட் இருக்குமா, அதனால ஃப்ரண்ட்ல போயிட்டு இருக்கோம். பைய தூக்கி நடக்க முடியல, கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கோம். பஸ்ல போயிருந்தா அவ்வளவுதான் போல. பஸ்ல போயிருந்தா நான்லாம் அவ்வளவுதான், ஒரு வழி ஆயிரும் நானு. ட்ரெயின்னால ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு இருக்கேன். ஒரு வழியா வந்து ட்ரெயின் மிஸ் பண்ண ட்ரெயினை பிடிக்க போறோம் இந்த இடத்துல இல்ல.